வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண தற்காப்பு கலை கிடையாது. பல நூற்றாண்டுகளாக உலகத்திடமிருந்து மறைக்கப்பட்ட, ஏன் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ் அறிவியல், வர்மக்கலை. இந்த மர்மமான அறிவியலுக்கு பின்னால் இருக்கிற ஆச்சரியமான உண்மைகளை தான் இந்த விளக்கத் தொகுப்பில் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போகலாம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய பலசாலி நிக்கிறார். அவர் கையில கத்தியோ துப்பாக்கியோ எதுவுமே இல்ல. ஆனா உங்களோட உயிர் எந்த வினாடியில பிரியணும் அப்படிங்கறத அவரால தன்னோட ஒரே ஒரு விரலாலேயே தீர்மானிக்க முடியும்னு சொன்னா நம்ப முடிகிறதா? அதாவது எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம ஒரு மனித உடலையே கொடிய ஆயுதமா மாத்த முடியுமா? இந்த கேள்விக்கான விடைதான் வர்மம். இதே அதீத பயம்தான் உலகத்தையே கட்டி ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் ஒரு காலத்துல நடுங்க வச்சது. அது 1804 வருடம். பெரிய பெரிய துப்பாக்கிகள், பீரங்கிகள்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நின்ன ஆங்கிலேய படைகள் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம வெறும் கையோடு நின்ன நம்ம வீரர்களை பார்த்து மிரண்டு போன வருடம் அது. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண விரல் தீண்டல்ல தங்களுடைய சிப்பாய்கள் அப்படியே சுருண்டு விழுகிறத பார்த்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த பயத்தோட உச்சக்கட்டமா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? வர்மக் கலைய முற்றிலுமாக தடை செய்தார்கள். ஆமாங்க, இது ஏதோ ஒரு சாதாரண சண்டை பயிற்சி அவங்க பார்க்கல. இத ஒரு பேரழிவு ஆயுதமா, அதாவது ஒரு வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனா பார்த்தாங்க. வர்மா ஆசான்களை தீவிரவாதிகள் மாதிரி வேட்டையாடி தூக்குல போட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளை தேடி தேடி எரிச்சாங்க. இதுல ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, தப்பி பிழைத்த சில வர்மச்சுவடிகள் இன்றும் லண்டன் நூலகங்கள்ல மிக ரகசியமான ஆவணங்களா பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. சரி, வரலாற்றுல இருந்து கொஞ்சம் விலகி இதோட அறிவியலுக்கு வருவோம். வர்மக்கலை அப்படிங்கிறது வெறும் குத்துச்சண்டையோ அடித்தடியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க மனித நரம்பு மண்டலத்தோட ஒரு உயிரியல் மற்றும் மின்காந்த கட்டுப்பாட்டு மையம். நவீன மருத்துவம் இந்த நரம்பு மண்டலத்தை பத்தி பேசுறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாவே நம்ம தமிழ் சித்தர்கள் உடம்புல ஓடுற பிராண ஓட்டம், அதாவது உயிர் சக்திய ரொம்ப துல்லியமா மேப் பண்ணிட்டாங்க. மூளையிலேருந்து போற மின் அதிர்வுகளை அவங்க அப்போதே மிக தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. இத ரொம்ப அழகா விளக்குறதுக்கு ஒரு சிலந்தி வலைய நாம உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ அந்த வலையோட ஒரு முனையில நீங்க லேசா தொட்டாலும் அந்த அதிர்வு உடனே மையத்துல இருக்கிற சிலந்திக்கு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும். அந்த வலையோட அதிர்வுகள் மாதிரியே நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல லேசா தொட்டா கூட உடனே நரம்பு மண்டலம் மூலமா மூளைக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் போய் உடம்புல ஒரு பெரிய ரியாக்ஷனை உருவாக்குறது. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு கேக்குறீங்களா? இதை குறிவச்சுதான் சித்தர்கள் நம்ம உடம்புல நரம்புகள், தசை நார்கள், இரத்த நாளங்கள் இது எல்லாமே ஒன்னு சேர்ற மிக முக்கியமான ஆற்றல் மையங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுதாங்க நம்ம உடம்புல இருக்கிற 108 வர்ம புள்ளிகள். இந்த 108 புள்ளிகள்ல பிராண ஓட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி நிறுத்துவது அல்லது எப்படி முடுக்கி விடுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு அத்துப்படியா இருந்தது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வர்மத்தோட 2 முகங்கள். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கோ அதே போலதான். சித்தர்கள் இதை சண்டை போடுறதுக்காக கண்டுபிடிக்கல. எந்த நோயும் இல்லாம நீண்ட காலம் வாழ்றதுக்காகவும் உடலை முழுமையா இயக்கறதுக்காகவே கண்டுபிடிச்சாங்க. முடங்கி போன ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட வர்ம புள்ளிய அழுத்தி பிராங்க ஓட்டத்துல இருக்கிற தடையை நீக்கி அவர் குணப்படுத்த முடியும். ஆனா அதே புள்ளிய சற்று மாற்றி அல்லது கொஞ்சம் அதிகமா அழுத்தினால் அந்த உறுப்பையே நிரந்தரமா செயலிழக்கவும் முடியும். குணப்படுத்துற அதே கலைதான் எதிரிய வீழ்த்தும் ஆயுதமாவும் மாறுது. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அதீத சக்தி தகுதியே இல்லாத ஒருத்தன் கையில கிடைச்சா என்ன ஆகும்? அது உலகத்தோட அழிவுக்கே காரணமாயிடும்னு ஆசான்கள் ரொம்பவே பயந்தாங்க. ஒருத்தன்கிட்ட கத்திய கொடுத்தா அவன் கையில கத்தி இருக்கிற வரைக்கும் தான் அவன் ஆபத்தானவன். ஆனா அவனோட உடமையே ஆயுதமா மாத்திட்டா அவன் நிறுத்தவே முடியாது. அதனாலதான் ஒரு மாணவனுக்கு வர்மத்தோட முதல் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னாடி அவனோட பொறுமை, அவனோட குணம், முக்கியமா அவனோட தர்மத்தை குறைந்தது 12 வருஷங்கள் ஆசான்கள் கடுமையா சோதிப்பாங்க. அதுல அவன் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த ரகசியம் அவனுக்கு கிடைக்கும். இந்த வர்மக்கலையோட வரலாற்று பயணம் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே சுவாரஸ்யமானது. சிவபெருமானிடம் தொடங்கி அகத்தியர் போன்ற சித்தர்களால் தொகுக்கப்பட்டு இது ஒரு முழுமையான அறிவியலா மாறியது. அப்புறம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பல்லவ இளவரசர் போதிதர்மன் மூலமா இது சீனாவில் இருக்கிற ஷவோலின் துறவிகளை சென்றடைந்தது. அதுக்கப்புறம் 1804 பிரிட்டிஷ்காரர்களால் தடை செய்யப்பட்டு இன்னைக்கு நவீன உலகத்தோட நியூராலஜிஸ்ட்ஸ், அதாவது நரம்பியல் நிபுணர்கள் பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணி இந்த நரம்பு முடிச்சுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யற நிலைமையில நிக்குது. இவ்ளோ கடுமையான பிரிட்டிஷ் தடைக்கு பிறகும் இந்த கலை எப்படி தப்பி பிழைத்ததுன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அங்கதான் நம்ம முன்னோர்களோட அதீத புத்திசாலித்தனம் வெளிப்படுது.
அதிகாரிகளோட கண் முன்னாடியே இந்த கலைய அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா மறைச்சு வச்சாங்க. எப்படின்னா, திருவிழாக்கள்ல ஆடப்படுற சிலம்பாட்டம், அடிமுறை மாதிரியான பாரம்பரிய கலைகளுக்குள்ள வர்மத்தோட கொடிய தாக்குதல்கள ஒரு நடனம் மாதிரியும் குச்சியோட சுழற்சி மாதிரியும் மறைச்சு அத அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாங்க. இன்னைக்கு நாம திருவிழாக்கள்ல பாக்குற சிலம்பாட்டம் சுழற்சிகள்ல எந்த வர்ம புள்ளில எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உலக அளவுல புகழ்பெற்ற தற்காப்பு கலைகளுக்கும் நம்ம வர்ம கலைக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு தான். குங்ஃபு அல்லது கராத்தேல அவங்க தாக்குற மெரிடியன்ஸ்னு சொல்றது வேற எதுவும் இல்ல, நம்ம சித்தர்கள் குறிப்பிட்ட அதே நாடிகள் தான். அவங்க சொல்ற பிரஷர் பாயிண்ட்ஸ் தான் நம்ம வர்ம புள்ளிகள். உலகமே வியந்து பாக்குற மரணத் தொடுதல் அப்படின்னு சொல்லப்படுற டிம்மக் கலையோட ஆணிவேரே நம்ம வர்ம கலை தான். பேர்கள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா இதோட அறிவியல் ஒண்ணுதான். இந்த அறிவியல் இன்னும் எந்த அளவுக்கு போகுதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் நாம உடல் ரீதியான தொடுதலை பத்தி தான் பேசினோம். ஆனா வர்மம் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய, கிட்டத்தட்ட ஒரு அமானுஷ்யமான அறிவியலை கொண்டது. ஒருத்தர் மேல கைய கூட வைக்காம வெறும் பார்வையாலேயே எதிரிய நிலைக்குலைய வைக்கும் நோக்கு வர்மம், எதிரியோட நிழல அடிப்பதன் மூலமா அவங்களோட உயிர்காந்த புலம், அதாவது ஆரா அப்படின்னு சொல்ற ஆற்றல் மண்டலத்தை தாக்கும் நிழல் வர்மம் அப்படின்னு சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத பல உச்சக்கட்ட ரகசியங்களை நம்ம சித்தர்கள் கையாண்டிருக்காங்க. ஆனா விரல்களை வச்சு அழுத்துறது மட்டுமே வர்மம் கிடையாதுங்க. அது வெறும் பிசிக்கலான அழுத்தம் மட்டுமே. எந்த ஒரு வர்ம புள்ளியையும் ஆக்டிவேட் பண்றதுக்கான உண்மையான மாஸ்டருக்கு என்ன தெரியுங்க? அதுதான் பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சி. மூச்சை எப்படி உள்ளிழுக்கணும், எப்படி நிறுத்தணும், எந்த நாடில ஓட விடணும் அப்படிங்கறத கட்டுப்படுத்தாம வர்மத்தை இயக்கவே முடியாது. இந்த மாபெரும் ரகசியம் தகுதியற்றவர்களோட கைகள்ல கிடைச்ச அழிவுக்கு பயன்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கும் கன்னியாகுமரி பகுதிகளில் இருக்கிற சில ஆசான்கள் இதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம மிக மிக ரகசியமா வச்சிருக்காங்க. இறுதியா இந்த விளக்க தொகுப்புல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. வர்மத்தோட சாவியே மூச்சுக்காற்று அப்படின்னா, இன்னைக்கு நாம மேலோட்டமாவும் தவறாகவும் சுவாசிக்கிற முறைக்கும் நவீன மருத்துவத்தால கூட கண்டுபிடிக்க முடியாத நம்ம உடம்புல ஏற்படுற மர்மமான வலிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஒருவேளை உங்களுடைய அந்த தீராத வலிகளை குணப்படுத்துற அந்த 108 வர்ம புள்ளிகளை தட்டி எழுப்புற சாவி நீங்க தினமும் உள்ளிழுக்கிற அந்த மூச்சுக்காற்றிலேயே ஒளிஞ்சிருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது நாம ஒவ்வொருவரும் நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ரொம்ப ஆழமான கேள்வி. சரி, மீண்டும் இதே போல இன்னொரு அற்புதமான விளக்க தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.